ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம எக் ஃப்ரைட் சேமியா தான் பார்க்க போகிறோம். எக் ஃப்ரைட் வெர்மி சில்லி. ஸோ இது வந்து நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் எல்லாருக்குமே சாப்பிட்ருப்போம். ஸோ அதையே நம்ம சேமியாவில் செஞ்சால் எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த வீடியோ. ஸோ சேமியா பிடிக்காதவங்கலாம் கூட இந்த மாதிரி பேட்டர்னில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் போட்டுக்கிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன்னா சேமியாவை ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ வேக வச்சுனா ரொம்ப வேக வைக்க வேணா, ஒரு 80% குக் பண்ணி தண்ணியை வடிகட்டி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நான் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இந்த முன்னாடியே நம்ம முட்டையை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கிராம்பிள்டு எக்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வெறும் உப்பு மட்டும் போட்டு இதை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதாவது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆயில் இருக்கட்டும். இந்த ஆயிலே நம்ம பண்ணோம்னா இன்னும் நமக்கு அந்த ஃப்ரைடு அந்த ஆனியன் ஸ்மெல் எக் ஸ்மெல்லோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஆயிலே செய்யலாம். ஸோ அதில் டேரெக்டாக ஆனியன் அண்டு பச்சை மிளகாய் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இதை ஆட் பண்ணி வறுத்ததுக்கு உடனே நான் கேரட் பீன்ஸ் வெஜிடபிள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா கேப்பேஜ் அதாவது கோஸ் இருக்கு இல்லையா, முட்டை கோஸுமே ஆட் பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ காய்கறிகள் வெந்ததுக்கு உடனே நான் கொஞ்சம் உப்பு போட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இது ஷார்ட்டாக புரியணுன்றதுக்காக தான் வீடியோ ஸ்பீட் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப நேரம் அறுக்க வேண்டாமே அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம தண்ணி இருத்தோம் இல்லையா, அந்த சேமியாவை போட்டு இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அவ்வளவுதான். இப்போ அந்த நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த எக்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஸ்டேஜில் டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், டேஸ்டான எக் ஃப்ரைட் சேமியா ரெடி. ஸோ சேமியா கிச்சடி உப்புமா இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்க. இப்படி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.